ஷலோம் அலைக்கேம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் நாம் பார்க்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் யதா. என்ன வார்த்தை? யதா. யதா என்ற வார்த்தை வேதத்தில் அறிதல், அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதை ஒரு வேதாம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். யோபு 42 அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பாருங்களேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு துவக்கத்திலிருந்தே 1வது அதிகாரத்திலிருந்தே நீங்க பார்க்குறீங்க, ரொம்ப பக்திமான், நீதியுள்ள ஒரு மனிதன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கர பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய இழப்புகளிலே இப்பொழுது நண்பர்கள் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்வதை போல இப்பொழுது அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். இதனால் யோபுவும் அநேகமாய் பேசுகிறார். யோபு தனக்கு ஞானத்தில், தன்னுடைய ஹெட் நாலேஜில் தான் எதையெல்லாம் பாரம்பரியமாய் கற்றுக்கொண்டிருந்தாரோ, எதையெல்லாம் கேட்டு அறிந்திருந்தாரோ, அந்த ஞானத்தில் தேவனுடைய நீதியை குறித்தும் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று குறித்தும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் அவருக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது. தேவன் ஏன் இப்படி செயல்படுகிறார் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இதெல்லாம் ஹெட் நாலேஜ் தான். ஆனால் இப்பொழுது இந்த ப்ராசஸ், இந்த இழப்புகள், இந்த போராட்டங்கள், அநேகருடைய கேள்விகள், இதன் மத்தியிலே இப்பொழுது கடைசியாக கர்த்தருடைய சத்தம் வருகின்றது. இப்பொழுது யோபு 38வது இடத்திலிருந்து பார்க்குறீங்க. இப்பொழுது ஆண்டவர் அவரிடமாய் பேசுகிறார். ஆண்டவர் அவரிடமாய் பேசும் பொழுது இப்பொழுது அப்படியே யோபு அமர்ந்து சொல்கிறார், ஆண்டவரே, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். என்ன அறிந்திருக்கிறார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த யதா என்ற வார்த்தை ஒரு ஹெட் நாலேஜை குறித்து பேசவில்லை. இது ஒரு அனுபவத்தின் மூலமாய் வருகின்ற அந்த அறிவை குறித்து பேசுகிறது. யோபு பக்திமானாய் நீதிமானாய் இருந்த அந்த 1ஆம் அதிகாரத்தில் இருந்த அந்த நேரத்தில் இல்லாத அந்த அறிவு இப்பொழுது யோபு 42வது அதிகாரத்திலே இங்கே யோபுவுக்கு இந்த அறிவு கிடைக்க ஆரம்பிக்கின்றது. இந்த அறிவை குறித்து தான் நாம் யதா அறிவு, இது ஒரு அனுபவத்தில் இருக்கின்ற அறிவு என்று சொல்லி நாம் நினைச்சுக்கிறோம், பார்க்கின்றோம். இது நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் 1 சாமுவேலில் 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, சாமுவேல் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அன்னாள் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் விட்டுறாங்க. இப்பொழுது ஏலியுடைய பராமரிப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஏலிக்கு கொஞ்சம் வளர்ந்து ஒரு பிள்ளையாண்டனாய் மாறி இப்பொழுது அங்கே கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறீங்க. அங்கு தேவனுடைய ஆலயத்தில் தான் இந்த பிள்ளையாண்டன் இருக்கிறார், பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் வசனம் பாருங்களேன், 7வது வசனத்தில் 1 சாமுவேல் 3:7, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் இருக்கிறான், ஆனால் வசனம் சொல்றது கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இந்த இடத்துல யதா என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியும் இது ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம், இந்த இடத்துல யெகோவா தேவனை வணங்குகிறார்கள், இது எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் தனிப்பட்ட முறையிலே இன்னும் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை, தனிப்பட்ட முறையிலே இன்னும் அவருடன் உறவு கொண்டாடவில்லை என்பதை தான் இந்த வசனம் குறிக்கிறது. அதான் சொல்லியிருக்கிற வசனம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அப்போ இந்த யதா என்ற வார்த்தை ஒரு அனுபவபூர்வமான தேவனை அறிதலை குறித்து பேசுகிறது. நீங்கள் ஆதியாகமத்தில் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த யதா என்ற வார்த்தை ஒரு கணவன் மனைவியினுடைய உறவிற்கு கூட அந்த இடத்துல இந்த வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். முக்கியமாக ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் கடைசி வசனங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது, பின்பு ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் என்று இருக்கும். ஒரு கணவன் மனைவியினுடைய அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை காண்பிக்கின்றது. அந்த இன்டிமேட் உறவின் மூலமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அப்போ என்ன பார்க்குறோம்? இந்த யதா, இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், இந்த அனுபவபூர்வமான அறிவு ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது. அதான் நீங்கள் யோவான் 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த அனுபவபூர்வமான அறிவு வரும் பொழுது அது நமக்கு நித்திய ஜீவனை தருகின்றது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், இட் இஸ் பிரிங்கிங் அவுட் சம்திங், இட்ஸ் பிரிங்கிங் அவுட் லைஃப் இன் அஸ். இந்த அனுபவபூர்வமான இந்த ஞானமானது ஒரு ஜீவனை நமக்கு கொண்டு வருகிறது. இன்றைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் இந்த 2 காலங்களில் நாம் இதை குறித்து யோசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நமக்கு கண்டிப்பாக ஆண்டவரை குறித்து நிறைய ஞானங்கள் இருக்கலாம், நிறைய நீங்கள் இறையியல் கற்றிருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்திருக்கலாம், அநேக போதகங்களை நீங்கள் கேட்டு வளர்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு யோபுவை போல நாம் சற்று யோசிக்க வேண்டும். உண்மையாகவே நான் இந்த ஆண்டவரை அறிந்திருக்கிறேனா?
யோபு சொல்கிறார், ஆண்டவரே, இதுவரைக்கும் என் காதார உம்மை கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. இதுதான் அந்த யதா எக்ஸ்பீரியன்ஸ். இப்பொழுது நான் அனுபவபூர்வமாய் நான் உம்மை உணர்கிறேன். இந்த லெந்து காலங்களிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவபூர்வமான தேவனுடைய அறிவில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதினால் ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக மாறுகிறதில்லை. ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதன் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் அறிகிறானோ அன்றைக்கு தான் அவன் தேவனோடு கூட இருக்கிற உறவில் நடக்க முடியும். எனவே இதை நாம் புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் இந்த அனுபவத்தில் வளர்வோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.